ரேமா வார்த்தை ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எவரெஸ்ட் அங்கிருந்து நகர்ந்து போனாலும் சரி, பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்குதுல, ஊட்டியே அந்த பக்கத்தில் அப்படி தள்ளி போனாலும் சரி, எவ்வளோ பெரிய எர்த்குவேக் வந்தாலும் நான் உன் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு விலகாது நகராதுன்னு சொல்றார். எவ்வளோ வல்லமையான ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார். இந்த அன்பான தெய்வம் நம்ம கூட இருக்கும்போது இந்த நாள் எப்படிங்க ஒரு தோல்வியில் முடியும்? உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்கள் விலகி போயிருக்கலாம், சில வியாபாரங்கள் கைவிட்டு போயிருக்கலாம், சில தொழில்கள் முடங்கி போயிருக்கலாம், ஏன் பணத்தை எல்லாம் இழந்து போயிருக்கலாம். ஆனால் கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு மாறாது விலகாதுன்னு சொல்றாரு. அவருடைய அன்பு இருக்கும்போது நீங்க எதற்காக கவலைப்படணும்? இந்த நாள்ல கவலையை தூக்கி போடுங்க. எதை நகர்ந்தாலும் ஆண்டவருடைய அன்பு போலங்க உங்களை கட்டி எழுப்புவாரு, மறுபடியும் நிறுத்துவாரு, உங்க வாழ்க்கையை பிரகாசமா மாத்துவார். ஏன்னா உங்க மேல மனதுருகிற அப்பா இருக்கிறாருங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். இந்த நாள் உங்கள் வாழ்விலே மிகப்பெரிய சிறந்த ஆசீர்வாதத்து நாளாக மாறப்போகிறது. அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகவில்லை. கிருபை என்றால் என்ன தெரியுமா? எதிர்பாராத அன்பு. நீங்க என்னதான் செஞ்சாலும் அவர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த அனாதி அன்பு இருக்கு பார்த்தீங்களா? உங்க வாழ வைக்கிற அந்த தெய்வம், அந்த கிருபைன்ற அருள் என்கிற அந்த காரியம் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, இன்றைக்கு ஜெயமாய் மாறப்போகிறது. இந்த நாள் நல்ல நாள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். God bless you. Have a wonderful day.